குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். भारत माता की वालगा तमिल वालगा तमिलनाडु. Respected Shri B.L. Santosh ji, Talaivar Tamil Nadu Bharatiya Janata Party President Nayanar Nagendran ji, Shri Arvind Menon ji, Shri Sudhakar Reddy ji, Shri Pon Radhakrishnan ji, Dr. Tamilsai Soundararajan ji, Shri H. Raja ji, all the senior BJP leaders on the stage, and in such large numbers, my dear BJP Karyakarta brothers and sisters, Namaskaram to you. As we gather here in Kumbakonam, we gather here for a purpose. Tamil Nadu is ready for change. The people of Tamil Nadu want this change. And you, all of you who have traveled from all corners of Tamil Nadu to come here to Kumbakonam, and lakhs of our fellow Karyakartas will make this wish possible and bring the change and bring a BJP NDA government here in Tamil Nadu. கும்பகோணத்தில் நாம் கூடியிருக்கிற இந்த கூட்டமானது தமிழகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறது. தமிழகம் மாற்றத்தை விரும்புகிறது என்ற செய்தியை சொல்லுகிற கூட்டமாகத்தான் இன்று கும்பகோணத்தில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். லட்சக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள், அதை சாத்தியமாக்க போகிறார்கள் என்பதைத்தான் இந்த கும்பகோணம் கூட்டம் நமக்கு காண்பிக்கிறது. The world's largest party, Bharatiya Janata Party, not just today, but in the history of humankind, with more than 140 million members. We are fortunate to have the world's most popular leader, Shri Narendra Modi ji, as our Prime Minister. இந்தியாவிலே மட்டுமல்ல, உலகம் முழுக்கவே தனி பெரும்பான்மை பெற்ற கட்சியாக, மிக அதிக அளவில் உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி விளங்குகிறது. உலகத்திலேயே 14 கோடி உறுப்பினர்களை கொண்ட இன்னொரு கட்சி உலகத்தில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆக பெரும் கட்சியாக இருக்கிறது. மனிதகுல வரலாற்றிலே இல்லாத ஒரு மகத்தான சாதனை. அது மாத்திரமல்ல, உலகத்தின் தனி பெரும் தலைவர் ஐயா நரேந்திர மோடி அவர்களை நாம் பிரதமராகவும் இந்த கட்சியிலே பெற்றிருக்கிறோம். In just one decade, he has made Bharat secure, strong, respected around the world, and on the path for Viksit Bharat, developed Bharat by 2047. இந்த 10 ஆண்டுகளில் மாத்திரம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை பாதுகாப்பான ஒரு தேசமாக, வலிமையான ஒரு தேசமாக, முன்னேற துடிக்கிற ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு தேசமாக 10 ஆண்டு காலத்தில் அதை உருமாற்றி காட்டியிருக்கிறார் நமது பிரதமர் அவர்கள். This is seen wherever you go. India is praised and Modi ji's leadership is praised, and with millions of Bharatiyas living outside, a very large percentage of them are from Tamil Nadu. I am sure you must be hearing from them that whenever there is talk of India,
whenever there is talk of Modi ji, there is only respect, admiration and praise. உலகமெல்லாம் பாரத தேசத்தினுடைய புகழ் பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தின் எந்த மூலை முடுக்குக்கு சென்றாலும் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டப்படுகிறார். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், உலகத்தில் எந்த நாட்டிற்கு போனாலும் மிக அதிக எண்ணிக்கையில் வசிக்கிற இந்தியர்களில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற பல நாடுகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களிடமெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், உலகில் எங்கு போனாலும் பாரத நாட்டிற்கு பெருமையும் நரேந்திர மோடி அவர்களுடைய நற்புகழும் தான் கேட்க முடியும் என்பதை நமக்கு சொல்லுவார்கள். And now, in partnership with our NDA allies, it is time to bring that governance to Tamil Nadu, to free Tamil Nadu of corruption, to free Tamil Nadu of lawlessness, to free Tamil Nadu from the heinous atrocities against women. நாம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இந்த தமிழகத்தில் ஒரு ஊழலற்ற ஆட்சியை, தமிழகத்தில் குற்றங்களற்ற ஒரு ஆட்சியை, தமிழ்நாட்டில் மக்களுக்கு நன்மை விளைவிக்கிற ஒரு ஆட்சியை நாம் இங்கே உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு இப்போது இருக்கிற கடமையாக இருக்கிறது. Today we are at a turning point with barely 100 days to go for this change to happen, and for this change to happen we all, you all have to work to make it happen. நமக்கு இன்னும் 100 நாட்கள் தான் இருக்கின்றன. ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையில நாம் காத்திருக்கிறோம். இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காக, இந்த 100 நாட்களுக்குள் இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. We will be starting many election oriented activities, and thousands and lakhs of BJP workers associated with the cells will be implementing these programs on the ground. நமக்கு இருக்கிற பணிகளை எல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நமது பிரிவுகளினுடைய தொண்டர்கள் நமது களத்தில் சென்று மக்களை சந்தித்து பணியாற்றி இதையெல்லாம் செயல்படுத்த காத்திருக்கிறார்கள். There will be door to door campaigns to reach the people. வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கிற திட்டம் நம்மிடம் இருக்கிறது. There will be voter mobilization activities. வாக்காளர்களை அணிதிரட்டுகிற மிக பெரும் பணி நமக்கு இருக்கிறது. There will be many small group meetings in every corner of Tamil Nadu. சின்ன சின்ன மூலை முடுக்குகள் எல்லாம் சிறிய சிறிய குழு அளவிலான கூட்டங்களை நாம் நடத்த வேண்டி இருக்கிறது. There will be many large rallies, but all these small meetings connecting with people, connecting with voters is what gives us victory all over the country, and that is what is needed to give us victory here in Tamil Nadu. பிரம்மாண்டமான பேரணிகளையும் நாம் நடத்தத்தான் போகிறோம் என்றாலும் ஆங்காங்கே மக்களை சிறிய குழுக்களாக சந்தித்து அந்த சிறிய குழுக்கள் மூலம் மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் பெறுகிற வெற்றிதான் முழுமையான வெற்றி அடைய வழியாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். It will require 100 days of complete dedication. 100 நாட்கள் முழுமையான ஒரு அர்ப்பணிப்புக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். I want to ask you, my brothers and sisters, are you ready for this 100 days of dedication? No, my brothers and sisters. We need much more enthusiasm, இன்னும் much அதிக more உற்சாகத்துடன் நீங்கள் commitment. சொல்லணும். Are you ready for these 100 days of dedication? Nandri, you will need to work, we will all need to work day and night for 100 days on a daily basis, coordinate with our NDA allies and reach the people. They are ready for change. அடுத்த 100 நாட்களுக்கு இரவும் பகலுமாக தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிகளுடன் சேர்ந்து இணைந்து மக்களை சந்தித்து நாம் பணியாற்றத்தான் போகிறோம். 100 நாட்களில் இந்த சாதனையை செய்ய இருக்கிறோம். I am sure with your dedication we will achieve this goal. We are only 100 days away from this. Vanakkam. நமது அர்ப்பணிப்போடு கூடிய இந்த 100 நாள் வேலையில நாம் இந்த சாதனையை சாதித்தே தீருவேன். வணக்கம்.